வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேம்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சித்திரகுப்த பூஜையை முறையாக செய்தால் உயர்நிலை அடையலாம் என்பது திண்ணம். கேது பகவானின் அதிதேவதை சித்திரகுப்தர். ஆகையால் சித்திரகுப்தரை வணங்குவதால் கேதுவினால் துன்பம் உண்டாகாது. வளமான வாழ்வு, மேன்மை, ஞானம், மோட்சம் அனைத்தும் கிட்டும். முன்பொரு காலத்தில் சௌதாஸ் என்ற மன்னன் தற்போது சௌராஷ்டிரம் எனப்படும் பிரதேசத்தை ஆண்டு வந்தான். கொடுங்கோலனாகவும் அசுரர்களை விடவும் மோசமாக ஆட்சி செய்து மக்களை துன்புறுத்தி வந்தான். தனது ஆணை இல்லாமல் ஒரு செயலும் நடக்க விட மாட்டான். தன்னை ராஜாதிராஜன் பேரரசன் என கூறிக்கொண்டான். ஒரு நாள் காட்டில் அவன் வேட்டையாடச் சென்றபோது தன் பரிவாரங்களை விட்டு வெகு தூரம் வழி தவறி சென்று விட்டான். அலைந்து திரிந்த சமயத்தில் அவன் செவியில் சித்திரகுப்த காயத்ரி மந்திரத்தின் உச்சாரணம் செய்யும் ஒலி விழுந்தது. சத்தம் வந்த திசை நோக்கி சென்றான். அங்கு சீடர்கள் புடைசூட தபசிகளும் முனிவர்களும் வேள்வி செய்வதை பார்த்து வெகுண்டான். என் ஆணை இல்லாமல் இப்படி ஒரு யாகமா செய்கிறீர்கள்? நிறுத்தாவிட்டால் அனைவரையும் கொன்று விடுவேன் என்று கத்தினான். துறவிகள் அவனை சட்டை செய்யவில்லை. அதனால் மேலும் வெகுண்டு வேள்வி நடத்தும் முதியவரை அணுகி தன் உடைவாளால் அவரை கொல்ல வந்தான். அதை கண்ட ஒரு இளம் சீடன், அப்பனே, நீ யார்? எதற்காக இடையூறு செய்கிறாய் என்று வினவ, சௌதாஸ், நான் ராஜாதிராஜன் சௌதாஸ், நீங்கள் எல்லாம் யார் என்று கோபமாக கேட்டான். அந்த சீடனோ புன்முறுவல் பூத்து, சௌதாஸ், ராஜாதிராஜன் என்பவர் சித்திரகுப்தர் ஒருவர்தான். அந்த பட்டம் பெற வேறு எவருக்கும் தகுதி இல்லை. நாங்கள் சித்திரகுப்த வம்சாவளியில் வந்த காயஸ்தர்கள். எங்கள் குலதெய்வம் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்கிறோம். தாங்களும் கலந்து கொண்டு புண்ணியம் பெறுங்கள். செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பூஜை செய்து நரகத்தில் இருந்து விடுபட்டு சித்திரகுப்தரின் அருள் பெற முன்வாருங்கள் என்று பூஜையின் மகிமையை விளக்கினான். அதை செவிமடுத்த சௌதாஸ் தான் செய்த பாவ செயலுக்கு வருந்தி மனம் மாறினான். வேள்வியில் கலந்து கொண்டான். பின்னர் ஆண்டுதோறும் சித்திரகுப்த பூஜையை முறையாக நடத்தி ஆராதித்து வந்தான். அந்திம காலத்தில் உயிர் பிரிந்து அவனது ஆத்மாவை யமதூதர்கள் யமலோகத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். அங்கு சித்திரகுப்தர் யமனிடம் சௌதாஸின் கர்ம வினைகளை தன் பதிவேட்டில் இருந்து படித்தார். பிரபு, இவன் செய்த பாவ செயல்கள் எண்ணில் அடங்காது. அதர்மமே மேலோங்கி நிற்கிறது. நரகத்தில்தான் இவன் உலவ வேண்டும். ஆனால் வாழ்வில் பின்னாளில் மனம் திருந்தி நம் இருவரையும் முறையாக பூஜித்துள்ளான். அதனால் இவனுக்கு சொர்க்கலோகத்து பலனை அனுபவிக்க அனுமதிக்கலாம் பிரபு என்று கூற, யமனும் தலையசைத்து சம்மதித்தான். சித்திரகுப்தரின் வாக்குக்கு மறுப்பு ஏது? சௌதாஸ் சொர்க்கலோக வாசியானான். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே இருக்கிறது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.